இந்த வாரம் சண்டே பார்த்திங்கன்னா மட்டன் எடுக்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். லக்கீலி நாங்கள் மட்டன் எடுக்க போகும்போது சுவரொட்டியும் வந்து கிடச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணி வைக்கணும், அப்போ தான் கிடைக்கும். இந்த வாரம் அவங்க எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அது வந்து ஒரு சிம்பிளான கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பல்லேரி வெங்காயம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அரைச்சி வச்ச மசால், கறி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்லேயே பார்த்திங்கன்னா நான் அந்த டைம் விசில் விட்டுட்டேன். உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 விசில் பக்கம் விட்டுருந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா மட்டன் மசால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டேன். சுவரொட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து அது சிம்பிளாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தி நல்லா வந்து சுவரொட்டியும் சேர்த்து நல்லா வந்து வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வந்து சுண்டினதுக்கப்புறமா வந்து இறக்கிட்டேன். சுவரொட்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். அந்த சண்டேவே பார்த்திங்கன்னா திருப்தியாக மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சுவரொட்டி கிரேவி எல்லாமே வச்சு திருப்தியாக வந்து சாப்பிட்டாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.